இன்னைக்கு வீடியோல என்னோட ஃப்ளோரான் குட்டிஸ் என்னோட கையை எப்படி ஃபாலோ பண்ணுது பாருங்க. ரேஸ்ல ஓடுற மாதிரி போட்டி போட்டுக்கிட்டு என் கை பின்னாடி ஓடி வருதுங்க. சிலர் ஃப்ளோரான் என்னமோ ஸ்கூலுக்கு அனுப்பி கத்து கொடுத்த மாதிரி டேம்டு ஃப்ளோரான் சொல்லி கூவி கூவி அதிக ரேட்டுக்கு விற்பனை பண்ணுவாங்க. ஆனா அப்படி அவங்க டேம் பண்றதெல்லாம் கிடையாது. ஃப்ளோரான் குட்டிங்களுக்கு ஃபுட்டு போடுறப்போ ஒன் டைம் உங்க கையை குட்டி பார்த்துருச்சுன்னா எப்ப கையை பார்த்தாலும் ஃபுட்னு நினைச்சு உங்க கை பின்னாடியே வந்துட்டு இருக்கும். ஒரு ஃபிஷ் நம்மளை பார்த்து ரெஸ்பான்ஸ் பண்றதும் நம்ம கூட விளையாடுற மாதிரி தெரியறது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். அதனாலே ஃப்ளோரான் ஃபிஷ் நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க. இப்போ இன்னொரு ஃபன்ன பாருங்க. இவன் தான் ஃபிஷ் குட்டிஸோட தகப்பேன். எப்படி நான் அந்த ஃபிஷ் ஃபுட் டப்பாவை எடுத்ததும் துள்ளி குதிக்கிறான் பாருங்க. ஏன்னா இந்த டப்பாவை பார்த்ததுமே அவனுக்கு ஃபுட்டு கொடுக்க போறேன்னு தெரியும். சில நேரம் என்ன பார்த்ததுமே வைப் ஆகிருவான். இவனுக்கும் ஃபிஷ் குட்டிஸ்க்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. லைட்டு போட்டா இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. நான் லைட்டை போட்டதும் ஓடி போய் ஒளிஞ்சுக்குவாங்க. ஜாலியா சுத்திட்டு இருந்தவன் லைட்டை போட்டது ஃபில்டர் பின்னாடி போய் பதுங்குறான் பாருங்க. குட்டிங்க நல்லா விளையாண்டுட்டு இருக்கா. இப்ப பாருங்க இருக்க இடமே தெரியாம அடியில போய் ஒளிஞ்சுக்குச்சுங்க. எல்லா ஆக்டிவிட்டிஸுமே அதோட ஃபாதர் போலவே